வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 27ங்க, செவ்வாய்க்கிழமை. கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். கீழ்த்திருப்பதியில் தினந்தோறும் திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் வழங்கிட்டு இருக்காங்க. அதில் இரவு 2 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் எத்தாப்பில் இருக்க விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க சீனிவாசம், அலுப்பறி நடைபாதையில் பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே ராத்திரி 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 15,000 டிக்கெட்டு, மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 15,000 டிக்கெட். இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்குங்க. அது 12,000லேருந்து 15,000 டிக்கெட் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய டிக்கெட்டில், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி கொடுக்குற டிக்கெட்டில் 2 மணிக்கு ஆரம்பித்து இப்போ 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளே ஸ்லாட்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 4:30 மணிக்கு பார்க்கும்போது 6,973 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இது வந்து நாளைக்கு காலையில் உள்ள தரிசன டிக்கெட்டு. இன்றைக்கி ஒரு கொடுத்த டிக்கெட்டில் ஒரு 15,000 டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நாளைக்கு காலையில் உள்ள டிக்கெட் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக 2 மணிக்கு ஆரம்பித்து 3:30 மணி 4 மணிக்குள்ளார இன்றைக்குள்ளே கோட்டாலாம் முடிஞ்சிருதுங்க. அவ்வளோ கூட்டம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப மறுநாள் காலையில் ஒரு டிக்கெட் தான் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6:30 மணி 7 மணிக்குள்ளார ஒரு 15 நாளாக வேகமாக முடிஞ்சிட்டு இருக்கு. இடையில ஒரு 2 நாள் மட்டும் தான் மத்தியானம் வரைக்கும் இருந்தது. மீதி எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்குள்ளாரையே டோக்கன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக வரவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் திருமலைக்கு ஏறி போகும்போது திருமலையில் கூட்டம் அதிகமாகிடுதுங்க. இது பகல் வரைக்கும் டோக்கன் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா மேலே திருமலைக்கு வந்து இலவச தரிசனம் போகிறவங்க போக மாட்டாங்க. இங்கே டோக்கன் வாங்கிட்டு போவாங்க. அது ஓரளவு நார்மலாக இருக்கும். இப்போ 6 மணிக்கு அப்படிலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மீதி வர்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னா மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே திருமலையில் கூட்டம் அதிகமாகிடும். இப்படி தான் அங்கே திருமலையில் கூட்டம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் இப்போ 5:30 மணிக்கு பார்க்கலாங்க. 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இப்போ 6,600 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அது 5:40க்கு எடுத்தது 6,600 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் கூட்டம் இல்லையா, இல்லை வந்து இந்த சரியான அப்டேட்ஸ் இன்னும் கொடுக்கலையான்னு தெரியல. இது வந்து டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வர்றது தான் நான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். 6,600 டிக்கெட்டு 5:40க்கு அவைலபிள்னு போட்டிருக்காங்க. இதே நிலைமை தொடர்ந்தால் கூட இன்னொரு 1 ஹவர் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. 7 மணிக்கு மேலே கன்ஃபார்மாக எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் டேரெக்டாக திருமலை போகிற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக டிக்கெட் வாங்க வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது இங்கே இருக்கணுங்க. ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்துடணும். 2 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது இங்கே இருந்தால் ஒரு 3:30 மணிக்குள்ள டிக்கெட் வாங்கிடலாம். கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 ஹவரில் 5,000 6,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மதியம் நைட்டு 3 மணி 3:30 மணிக்குள்ளார நீங்கள் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே தரிசனம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 4 மணி 5 மணிக்கு மேலே கவுண்டர் லைன் வர்றவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி தான் டிக்கெட் கிடைக்கும். திருமலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இன்றைக்கி தரிசனத்துக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தரிசனம் பார்த்தவங்களுக்கு 18 மணி நேரம் ஆயிருக்குங்க. அப்படி தான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 84,000 பேர் சாமி பார்த்துருக்காங்க. அதிகபட்சமாக இந்த நட வந்து 80,000 பேருக்கு மேலே கிராஸ் ஆகிருக்கு. 70,000 65,000 இருந்தது. இப்போ 80,000 கிராஸ் ஆகிருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. சனி ஞாயிறு 2 நாள் கூட்டமாக தான் இருந்தது. சனிக்கிழமை அன்னைக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாகி வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் அவுட் சைடில் க்யூ லைன் நின்றுட்டு இருக்கு. இப்போ திங்கக்கிழமை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் எஸ்எஸ்டி டோக்கன் இதை பொறுத்து தான் அது கூட்டம் அங்கே குறையும். அங்கே திருப்பதி டோல்கேட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திருமலைக்கு போகிறதுக்கு இருக்கிற ஒரே வழி அது ஒன்று தான். இந்த டோல்கேட்டில் நார்மலாக எல்லோரும் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டும் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. நம்ம போகிற வெஹிக்கிள் முதற்கொண்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் சரி தான். நம்மளை இறங்கி ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போகிற லக்கேஜ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வெஹிக்கிளையும் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேனட்டு, பின்னாடி டிக்கி, கார் டிரைவர் சீட்டு கீழெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுமாதிரி பஸ்ஸில் நம்ம இறங்கி வந்துட்டால் கூட உள்ள பஸ் மேலே ஏறி லக்கேஜ் வேறு ஏதாவது வச்சுருக்காங்களா, யார் என்னன்ட்டு ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு தான் வண்டியை மேலே உள்ள விடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த ஸ்கேன் பண்ணி தான் அவன் மேலே அனுப்புகிறாங்க எல்லாத்தையுமே. இந்த டோல்கேட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டோல்கேட்டு நார்மலாக வந்து ப்ரைவேட் பஸ்ஸு உள்ளே அலோடு கிடையாதுங்க. வேன் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸு மேலே அலோடு கிடையாது. டூரிஸ்ட் பஸ்ஸு கூட நம்ம தமிழ்நாடு டூரிஸ்ட், ஆந்திரா டூரிஸ்ட் இந்த பஸ்ஸெல்லாம் கூட மேலே அலோடு கிடையாது. கீழே வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் ஆந்திரா பஸ் அவங்களோட பஸ்ஸில் பேசஞ்சர் மாற்றி விடுவாங்க. அப்படி தான் மேலே போகணும். அந்த மாதிரி தான் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. கார்லாம் மேலே அலோவ் பண்ணுறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு திரும்ப வர்றதுக்கு, அங்கே வந்து ஃப்ரீயாக பார்க்கிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து அது மலைப்பாதையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அங்கே கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் சேர்த்து அவ்வளோ 50 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங்கு பிரச்சனை கிடையாதுங்க. அங்கே வந்து எங்கெல்லாம் நிப்பாட்டலான்னு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃப்ரீயாக நிப்பாட்டிக்கலாம். ஒன்றும் இது கிடையாது. அங்கே வந்து கார் பார்க்கிங் டிக்கெட் வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே கண்டிஷன் கிடையாது. தாராளமாக நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். அதனால் கீழே நீங்கள் சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதை வாங்கிட்டு தான் நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும். 2 வீலர் பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் கிடையாதுங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நேராக நீங்கள் 2 வீலரில் உள்ளே போகலாம். 2 வீலர் இருக்கிற ஒரே ஒரு கட்டுப்பாடு என்னென்னா, அவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். ஹெல்மெட் இல்லாமல் திருமலை டோல்கேட் தாண்டி நீங்கள் போக முடியாது. உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. திருப்பதியில் போய் ஹெல்மெட் வாங்கிக்கலான்னு பிளானும் பண்ணாதீங்க. திருப்பதியில் ஹெல்மெட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பதி போயிருக்கும் பொழுது அங்கே அலுப்பறி நடைபாதையில் பக்கத்தில் இருக்கிற அந்த சப்தகோ பிரதட்சண சாலை இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது என் வண்டியில் அந்த ஹெல்மெட் காணாம போச்சு. அந்த திருப்பதியில் ஹெல்மெட் வாங்குறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. கடையே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வாங்குறதுக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு லேட் ஆகி தான் அப்புறம் எடுத்துகிட்டு 2 வீலரில் போகும்போது அதுமாதிரி அவஸ்தைப்பட்டு தான் போனோம். அதனால் திருப்பதிக்கு 2 வீலர் நீங்கள் போகிறதா பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. 2 பாதை இருக்குது. மேலே போகிறதுக்கு 1, வரத்துக்கு ஒரு பாதைன்னு 2 பாதை இருக்குது. இதில் மேலே போகிற பாதை
16.9 கிலோமீட்டர் தூரங்க அது. இது ஃபுல்லாகவே ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் டபுள் ரோடாக இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடாக மாற்றிருப்பாங்க அதை. 16.9 கிலோமீட்டர் இருக்குங்க மொத்த தூரம். டோல்கேட் தாண்டி 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் நம்ம டபுள் ரோடாக இருக்கும், ஈஸியாக போகலாம். அதுக்கப்புறம் காட்டு ரோடு ஆரம்பிங்க. நீங்கள் ஊர்லேருந்து காரில் வரும்பொழுது டோல்கேட்டுக்கு முன்னாடியே எல்லாம் பாத்ரூம் போகணும், ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வாய்ப்பு இருந்தால் செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லை டேரெக்டாக போகணுன்னா டோல்கேட்டை தாண்டி அடுத்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த விநாயகர் கோயில்கிட்ட போய் நிப்பாட்டணும்னு வச்சுங்க. அந்த இடத்துல கழிப்பறை வசதிகள்லாம் இருக்குது. அங்கே டாய்லெட்டு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல வண்டி கார் பார்க்கிங் பண்ணுறது இடம் இருக்கும். அந்த விநாயகரை வழிபட்டுட்டு அங்கே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு மேலே ஏறி போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 16.9 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க வந்து மேலே ஏறதுக்கு ஒரு டைமிங் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமம் 28 கிலோமீட்டராவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடாதுன்னு அவங்க டைம் லிமிட் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும். இந்த குறிப்பிட்ட ஸ்பீடை தாண்டி போனோம்னா நம்ம சீக்கிரம் போயிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 28 நிமிஷமாவது நம்ம ட்ராவல் பண்ணணுங்க. அதில் அவங்க கீழே டோல்கேட்டில் கிராஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. வண்டி ஃபுல்லாக நம்பர்லாம் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மேலே திருமலை போய் ரீச் ஆகும்போதும் அங்கே ஒரு டோல்கேட் இருக்கும். அதுலேயும் உங்கள் நம்பரை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ரொம்ப பிஃபராக வந்தால் அவங்களை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்க சொல்கிற டயத்தை விட ஒரு 2-3 நிமிஷம் முன்ன பண்ணுறதா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நீங்கள் பிஃபோராக போனீங்கன்னா அவங்களுக்கு நிப்பாட்டி ஃபைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த குறிப்பிட்ட டைமிங் மேலே ஏறுறதுக்கு மினிமம் 28 நிமிஷம், அரை மணி நேரம் வச்சுக்கலாம். அந்த டைமிங்குள்ளார நீங்கள் மேலே ஏறக்கூடாது. இதுதான் அவங்களோட கண்டிஷனு. அதுமாதிரி திரும்ப ரிட்டர்ன் வர பாதை இருக்குது பாருங்கள். ரிட்டர்ன் வர பாதை இதை விட கொஞ்சம் அதிக தூரத்தை உடையது. ஏன்னா 17.6 கிலோமீட்டருங்க, 17.6 கிலோமீட்டர் அது. அதில் நீங்கள் இறங்கி வரத்துக்கு 40 நிமிஷமாவது மினிமம் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய அதில் ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அதனால் அதில் வரத்துக்கு நீங்கள் 40 நிமிஷமாவது வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வரக்கூடாது. ஆனால் நார்மலாக நம்ம கார் ஓட்டிட்டு போனோம்னா 40 நிமிஷம் முன்னாடி வர முடியாதுங்க, 3/4 மணி நேரமாக அது ஆகும். பட் நல்ல எக்ஸலன்ட் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக மாதிரி வச்சுருக்காங்க. வாடகை வண்டி ஓட்டுறவங்க, ஜீப்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் அந்த டைமிங் என்னென்னு. அதனால் அவங்களாம் வரமாட்டாங்க, பொறுமையாக தான் வருவாங்க. இல்லை நின்னாவது வந்துடுவாங்க. இப்போ ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா அலிப்பறிக்கிட்ட கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி விட சமயத்தில் வருவாங்க. ஏன்னா ரொம்ப பிஃபோராக வந்துடுவாங்க, அங்கே நிப்பாட்டி விடுவாங்க சமயத்தில். அதுமாதிரி அவங்க சொல்கிற 40 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாதுங்க. அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணிங்க. டைமிங் மெயின்டைன் பண்ணால் நம்மளும் சேஃப்டியாக போயிட்டு வரலாம். இந்த திருமலை காட்டு ரோடோட ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம் இருக்குங்க. அதுக்கு 24 மணி நேரம் அந்த டோல்கேட் திறந்துருக்காது. காலையில் 3 மணிக்கு அந்த டோல்கேட் திறப்பாங்க. அதுக்கப்புறம் இரவு 12 மணிக்கு எல்லோரும் போகலாம் வரலாம். 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இரவு 12 மணிக்கு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. மிட் நைட் வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த டோல்கேட் 2 சைடும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மேலேயும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, கீழே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த வண்டியும் நீங்கள் போக முடியாது. விடிய காலம் 3 மணிக்கு மறுபடியும் எல்லாம் திறந்து விட்டு ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இப்படி தான் நீங்கள் போக முடியும். 24 மணி நேரம் இந்த ட்ராவல் இந்த காட்டு ரோட்டில் கிடையாதுங்க. அந்த மாதிரி டூ வீலருக்கு வந்து முன்னெல்லாம் ராத்திரி 11 மணி வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. விடிய காலம் 4 மணிலேருந்து இரவு 11 மணிக்கு டூ வீலரில் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி அலோவ் பண்ணுறது இல்லைங்க. சிறுத்தை நடமாட்டம் அதிகமான பிறகு இப்போ காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு தான் டூ வீலர் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணுறது கிடையாது. 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு தான் டூ வீலர். அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் அலோவ் கிடையாது. 4 வீலர், ஜீப்பு இதெல்லாம் போகலாம். மினி வேன் வரைக்கும் போகலாம். பஸ் அலோவ் கிடையாது. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் தவிர வேறு எந்த பஸ்ஸுமே டோல்கேட்டுக்கு மேலே போக முடியாதுங்க. அதுமாதிரி நம்ம திருப்பதி போகும்போது திருப்பதி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேலே போகணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இந்த திருமலா டோல்கேட்டை பற்றியும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க. அதை எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இதில் போடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் அது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.